இன்று ஒரு பாம்பு பற்றி பார்ப்போம். நான் இன்று தோட்டம் போனபோது ஒரு பச்சை பாம்பை பார்க்க நேர்ந்தது. பச்சை பாம்பை பார்த்தவுடன் நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் அது நமது கண்ணை பார்த்து பறந்து வந்து கண்ணிலே கொத்தும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும்தான் நினைவுக்கு வந்தது. அது தவறு என்று பின்பு தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் தைரியம் வரவில்லை. எட்ட இருந்து பார்த்து அடுத்த கட்டமாக தோட்ட வேலையில் எதுவும் பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டேன். ஆனால் இந்த பச்சை பாம்பு என்பது நஞ்சு இல்லாத, விஷமில்லாத ஒரு பாம்பு. அது செடி கொடிகள் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கிறது வழக்கமாக வச்சுருக்கு. அது பூச்சி, சிறு தவளை, எலி, ஓணான், பல்லி ஆகியவற்றை மட்டும்தான் பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு குணம் உள்ளது. இது சாதாரணமாக 5 அடி வரை வளரும் தன்மை உள்ளது என்றும், இப்பாம்பின் கூரான முகம் வளையும் தன்மை கொண்ட மென்மையான ரப்பர் போன்றது. அதனால் இதை கண்கொத்தி பாம்பு என்றும் நம்ம கூப்பிட்டாங்க. ஆனால் இதற்கு கண்களை கொத்தக்கூடிய குணம் இல்லை. சாட்டை போன்ற இப்பாம்பின் இடத்திற்கு பாம்பு என்ன செய்யும்னா, இடத்துக்கு தக்கவாறு இந்த பாம்பு நிறத்தையும் மாற்றக்கூடிய சூழ்நிலையும் இந்த உடல் பாகமும் மாற்றி சில நேரங்களில் பெரிய அளவுக்கு கர்ண கொடூரமான ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்கி எதிரிகளை பயமுறுத்தக்கூடிய ஒரு இயல்பு இந்த பாம்புக்கு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது சின்ன பாம்பாக இருந்தது எந்த அளவுக்கு உயரமாக தன்னுடைய உருவத்தை மாற்றி மேலே எட்டி போகக்கூடிய அளவுக்கு பாருங்கள். அதே மாதிரி மெல்லிய உடம்பை எவ்வளவு கனமான ஒரு பலமான ஒரு தடித்த உடம்பு மாதிரியும் மாற்றி காட்டுது. அந்தளவுக்கு தட்டையாகவும் வித்தியாசமான ஒரு உருவ அமைப்புகளை மாற்றி மாற்றி காட்டக்கூடிய இயல்பும் கொண்டது இந்த பச்சை பாம்பு. இந்த பாம்புகள் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் மட்டும் பரவலாக எல்லா இடத்துலையும் காணப்படுதுன்னு, அவை மனுஷங்களால் ஆபத்து ஏற்பட்டால் அவங்கள கண்களை குறிவைத்து கொத்துங்கிறது தவறான நம்பிக்கை இன்னும் இதனால் இருந்தாலும், அதனால தான் அதுக்கு பேர் கண்கொத்தி பாம்புன்னு ஒரு மறு பேர் அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் சில பகுதிகளில் மட்டுமே மிக மெதுவாக ஊறுற இந்த பாம்பு பெரும்பாலும் மரங்கள், செடி கொடிகள்லேயும் வாழ்கிறதுனால பச்சை நிறத்திலேயே எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அது இந்த அடாப்டேஷனுங்கிற தன்மையில் அந்த பச்சை நிறத்தை தான் தன்னுடைய சொந்த நிறமாக வச்சுருக்கு. நன்றி, வணக்கம்.